விக்ரம், நீ எப்பயுமே இப்படிதான் இருப்பியா? இப்போ கூட ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படி இருக்கேன்? மார்னிங் ஆப்ரேஷன் பண்ணேன், அதுக்கப்புறம் வர பேஷண்ட் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதான் இவ்வளோ டயர்டாக இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புதுசாக வந்திருக்க இன்டர்ன்ட்ட கொஞ்சமாச்சும் சிரிச்சு பேசேன். ஏன் இப்படி உருன்னே இருக்க? சிடுன்னு இருக்காதுடா, கொஞ்சம் நல்லா பேசு. நீயும் ஜாலியாக இரு. ஏன் இப்படி பண்ணுற? நான் பேஷண்ட் கிட்ட மட்டும்தான் அன்பாக இருக்கேன், எல்லார்ட்டையும் இருக்கணும்லாம் இல்லை. நீ என்ன மிஷினாடா? கொஞ்சமாச்சும் சிரிக்க கற்றுக்க. நம்ம கூட இருக்கானே அஜய், அவன் பாரு எல்லார்ட்டையும் எப்படி நல்லா பேசுகிறான். அவனை பார்த்து கற்றுக்க. நீ நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த அளவுக்குலாம் மோசம் இல்லை. சரியா, விடு, ஃபீல் பண்ணாத. தேங்க்யூ டாக்டர். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கள், இப்போயே பண்ணுறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், சரியா? நீ ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கே வந்து சேர்ந்த? விக்ரம்காக தானே. அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஃபஸ்ட்டு அவனோட மனசில் இடம் பிடி. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆனால் அதெல்லாம் முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீ ஏன் அப்படி நினைக்கிற? எல்லாரும் எடுத்ததுமே நல்லா பண்ணிடுறாங்களா? இல்லை, போக போக தான் நல்லா பண்ணுவாங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கோ. நீ விக்ரம்காக தானே வந்த, அவன் மனசை ஜெயிக்கணும்ல. அப்போ நீ அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படு, நல்லா செய் எல்லா வேலையும். அப்புறம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும், நீ தடுமாற மாட்டேன், சரியா? ஆமாம், நான் வந்ததே அவருக்காக தான். பண்ணுறேன், நானும் பண்ணுவேன், என்னால் முடியும் எல்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நீ விஜயை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? இல்லை வேணாம், பரவாயில்ல. அப்போ சரி, ஓகே, நான் வரேன். டாக்டர், ஒரு நிமிஷம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஐடியா கொடுங்க. அப்படியா? சரி, அப்போ சரி. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, ஆனால் விக்ரம்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை மார்க்கெட் வழியாக வந்துட்டுருக்கும் போது ஒரு பேக்கரியில் பார்த்தேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு க்ரீம் பன் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பின்னாடி வந்த ஒருத்தவங்க அது எப்படியும் நமக்காக ஒன்று இருக்குது வாங்குவோன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே போய் நான் வாங்கிட்டேன். ஏன் சொல்லு? ஏன் எனக்கு புரியலையே. உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் வாங்கினீங்க? விட்டுருக்கலாமே. ஏன்னா அங்கே எனக்கும் அவனுக்கும் ஒரு போட்டி மாதிரி வந்துச்சு. அப்போ எனக்கு பிடிக்கலினாலும் நான் வின் பண்ணுன்றதுக்காக நான் வாங்கினேன். அதே மாதிரி தான் நீயும் பண்ணணும். அது எப்படி எங்கே பண்ண முடியும்? அது எப்படின்னா, நீ இப்போ விக்ரமை லவ் பண்ணுற, சரியா? அப்போது நானும் நீயும் க்ளோஸாக இருக்க மாதிரி பழகணும்னா, அவன் நான் உன்கிட்ட க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி அவன் உன்கிட்ட பேசுவான்ல. அப்போ அவன் உன்கிட்ட லவ் சொல்லுவான்ல. பார்க்கலாம், அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் புரியுது எனக்கு நீங்கள் சொல்ல வர்றதே. ரொம்ப 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 தேங்க்ஸ் டாக்டர். அந்த கடவுளே அனுப்பிச்சி வச்ச மாதிரி இருக்குது. அதுக்காக என்னெல்லாம் கடவுள் ஆக்கிறாரு, சும்மா ஒரு ஹெல்ப் பண்ணேன். அப்போ தானே விக்ரமும் கொஞ்சம் சரிப்பான், அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்ல, இருந்தாலும் தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு டாக்டர்? விஷ்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? இல்லை அவளை நான் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. சரி, உங்களை யாருக்காச்சும் க்ரீம் பன் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். சரி, என்னோட கேபினில் இருக்க எல்லாரும் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஓகே டாக்டர். சரி, நான் வரேன். யார் அஜயா? அவன் எப்பயுமே ஒரு நோக்கத்தோடு தான் பழகுவான். டே, அப்படிலாம் இல்லை. பாரு, அவன் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா பேசுகிறான். வர இன்டர்ன்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுறான். அவனும் பாப்புலர் ஆகிட்டே இருக்கான். அப்போது நான் பாப்புலர் இல்லைன்னு சொல்ல வர அதானே? டே, நான் அப்படி சொல்லலைடா. நீயும் பாப்புலர் தான். இந்த ஹாஸ்பிட்டல்லையே பெஸ்ட்டு டாக்டரில் நீயும் ஒருத்தவன் தான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு யார் வந்தாலும் காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சதே நீ தான். உன்னை எப்படி பாப்புலர் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ பெஸ்ட்டு தான், சரியா? நான் என்ன பண்ணுறது? நான் என்னோட பேஷண்ட் கிட்ட மட்டும்தான் அன்பாக இருக்க முடியும். டே, அப்படிலாம் இல்லை. நீ முன்னெல்லாம் அப்படி தான் இருந்த, இப்போ தான் அப்படி மாறிட்ட. எதனாலன்னு எனக்கும் தெரியும். சரி, இருந்தாலும் இனிமேல் வராங்களே இன்டர்ன், எல்லாத்தையும் நல்லா பேசு. எல்லாத்தையும் கொஞ்சம் சிரித்து பேசு, சிடுன்னு இருக்காது, சரியா? நான் வரேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும். சரி, பார்க்கலாம். உன்னை யார் தான் மாற்ற போகிறாங்கன்னே தெரியல. பார்க்கலாம்டா, நான் கிளம்புறேன். போல சீக்கிரமா போகணுமே. ஐயோ, சீக்கிரமா போகணுமே. அம்மா, நீ பார்த்தே வரமாட்டியா? டாக்டர் விக்ரம், கிஷோருக்கு எமர்ஜென்சி, வாங்க சீக்கிரம் போகலாம்.
இங்க இன்டர்னா நீ மட்டும்தான் இருக்கியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? ஆமா, மார்னிங்ல இருந்து ஒன்றை மட்டும்தான் பாக்குறேன். ஆமாம், நானும் இன்டர்ன் தான். நானும் நேஷனல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். என் பேர் விஷ்ணு. அப்படியா? அப்ப வா சீக்கிரம். கிஷோர், என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், மூச்சே விட முடியல டாக்டர், மூச்சே விட முடியல. சரி சரி, நீங்க எதுவும் பேசாதீங்க, படுங்க படுங்க. விஷ்ணு, சீக்கிரமா ஐவி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சீக்கிரமா ஆக்சிஜன் போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். அம்மா. நீ பண்ணது போதும், ஃபர்ஸ்ட் ஏஞ்சி தள்ளு. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? ஓகே டாக்டர். சரி ஓகே, திரும்ப ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா கூப்பிடுங்க. நீ வா என் கூட. சும்மாவே திட்டுவாரு, செத்த. சீக்கிரம் வான்னு சொன்ன, அங்கேயே நின்றுட்டு இருக்க. சாரி டாக்டர். சாரி டாக்டர். நான் அவளை தனியாக விட்டுருக்க கூடாது, என்னோட தப்பு தான், சாரி. இல்லை இல்லை, என்னோட தப்பு தான், அவங்க தப்பு எதுவும் இல்லை. சாரி டாக்டர். போதும், நிறுத்தறியா? நீ ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கே சரிப்பட்டு வர மாட்டேன், தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியெல்லாம். சாரி டாக்டர் விக்ரம். இனிமே நீ என்ன ஃபாலோ பண்ணாத, சரியா? இல்லை, நான் உங்களை மாதிரி பேஷண்ட்டை பார்த்துக்கணும்னு எப்படி இன்னைக்கு பார்த்துக்கிட்ட மாதிரியா? இல்லை டாக்டர், கொஞ்சம் பயந்துட்டேன், அதான். சாரி. பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கணும், சரியா? அங்கே வந்து பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எப்படி காப்பாற்றணும்னு பார்க்கணும். உன்னோட நடுக்கத்தெல்லாம் அங்கே கொண்டு வராத, பயத்துலேருந்து ஃபர்ஸ்ட் வெளில வா, சரியா? சரி விடு விஷ்ணு, விடு விடு, ஃபர்ஸ்ட் டைம் தானே, இனிமே கரெக்டாக பண்ணிடு. சரி வா சோனியா, நான் போகலாம். எனக்கும் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி விடு, ஃபீல் பண்ணாத, நான் வரேன். இதோட 4 தப்பு பண்ணிட்டேன். நான் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன், 5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன். ஆனால் அவர் இன்னைக்கு என்னை திட்டாரு. என்ன பண்ண போகிறேனே தெரியலையே. ஃபஸ்ட்டு 1 தப்பு பண்ணேன், 2 பண்ணேன், இப்போ 4 பண்ணிட்டேனே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் ஒழுங்காக பண்ணணும், இல்லைன்னா அவர் என்னை வெறுத்துருவார் முழுசா. என்ன 4 தடவை? ஹே, நீ பூஜா தானே? ஆமாம், நான் விஷ்ணு. நான் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். அதான் அங்கே 4 தடவை தப்பு பண்ணிட்டேன், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். என் கூட வாங்க வாங்க. எங்க? அட வாங்க, என் பின்னாடியே. இதுதான் என்னோட சீக்ரெட் பிளேஸ். எனக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் அழுக வந்தாலும் நான் இங்கே தான் வருவேன். இங்கே யாருமே வரமாட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் இங்கே வாங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணேன்? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். அவருக்காக தான் நான் நர்சிங்கே முடித்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர்கிட்ட திட்டு தான் வாங்குறேன். அதுதான் கஷ்டமாக இருக்குது. விடுங்க, 4 தானே பண்ணியிருக்கீங்க. போக போக நீங்கள் சரியாக பண்ணுவீங்க. வேணா பாருங்கள், நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன்ல. நீ நல்லா பெரியவங்க மாதிரி பேசுகிற. அதுவா? நான் என்னோட ஸ்கூலில் கிளப்பில் லீடராக இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியாகவும் இருக்கேன். நான் தானே எல்லாரையும் பார்த்துக்கணும், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய கிளப்பில் காம்படிஷன் வரப்போகுது. இங்கேருந்து வெளில போனதும் நான் அங்கே தான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படியா? நீ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், வேணா பாரு. இனிமே எனக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் நான் இங்கே தான் வருவேன். இங்கே வந்து ஒரு அட்வைஸை கேட்டுட்டு தான் போவேன், சரியா? நீங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட்க்கு வந்துடுங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். கண்டிப்பாக வரேன். வாங்க இப்போ போகலாம். சரி வா போகலாம் இப்போவே.